ஹாய்! இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஒரு மேற்கத்திய நடனம் மாதிரி இன்னைக்கு பார்க்கலாம். வானத்தில பௌர்ணமி பார்த்துருப்பீங்கள்ல, அந்த பௌர்ணமி எவ்வளோ அழகா பிரகாசமா இருக்கும். ஸோ அந்த பௌர்ணமியே மிஞ்சக்கூடிய அளவுக்கு அளவு அழகு அந்த பௌர்ணமியை மிஞ்சக்கூடிய அளவுக்கு யாராவது அழகா இருப்பாங்களா? கண்டிப்பா இருப்பாங்க. அது யாருன்னா, இந்த பாட்டுல தெரியும். ரொம்ப க்ளோஸ்அப்ல இவங்களோட ஃபேஸ் காட்டும்போது, இவங்களுக்கு வந்து ஒப்பனைய தவிர வேற ஆடை, நகைகள் எதுவுமே ஆபரணங்கள் எதுவுமே இருக்காது. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். யார சொல்றேன்னு பார்க்குறீங்களா? நம்ம தலைவர் எம்ஜிஆரையும், புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவங்கள தான் சொல்றேன். இதில ஒண்ணு சொல்லியே ஆகணும். ஆமா, உங்க உள்ளத்துல நெறைய காயம் இருக்கு, ரொம்ப ஃபீலா இருக்குன்னு நெறைய சொன்னீங்க. இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. என்னாச்சு? அப்படியா? இந்த பாட்டு கேட்டே அந்த காயமெல்லாம் பறந்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த லைன் வரக்கூடிய ஒரு பாட்டு தாங்க. நம்ம தலைவர் எம்ஜிஆர் அவர் படத்துல பாட்டுகள பத்தி சொல்லணுமா? அதோட தரத்த பத்தி சொல்லணுமா? சொல்ல வேண்டியது அவசியமே இல்ல. ஏன்னா, இந்த தனிப்பிறவியில அவ்ளோ பாட்டெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். அந்த நேரத்துல ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போடக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஒரு சில கதாநாயகிகள். ஆனா, ரொம்ப சூப்பரா இந்த ட்ரெஸ் அவங்களுக்கு நம்ம ஜெயலலிதா அம்மாவுக்கு பொருந்திருக்கும். ஸோ, அழகா இருக்கும் இந்த பாட்டு. என்ன பாட்டுன்னு பார்க்குறீங்களா? "கன்னத்தில் என்னடி காயம், இது வண்ணத்தில் நீ செய்த மாயம். கனி உதட்டில் என்னடி தடிப்பு, அது வந்து பனிக்காற்றினால் வந்த வெடிப்பு." அதாவது நம்ம தலைவரும் தலைவியும் என்ன பண்ணுவாங்கன்னா, காதல் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ, அப்பம்போது அவங்களோட கன்னங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். மாம்பழம் மாதிரி இருக்கும். அந்த கன்னத்தில என்ன காயம் அப்படின்ட்டு நம்ம காதலன் கேட்குறாங்க. ஸோ, அதுக்கு அந்த வண்ணக்கிளி சொல்லுதா, "இது நீ செய்த மாயம்னு" சொல்லுது. அதாவது இது அந்த காதலன் செய்த வேலை அப்படின்னு சொல்லுது. நம்ம தலைவி மேல நம்ம தலைவருக்கு வந்து கொள்ளையெல்லாம் காதல் வருது. ஸோ, அதனால தான் உங்க கன்னத்திலயும், உங்க உதட்டுல என்ன காயம்னு சொல்லி ரொம்ப பதறுகிறாங்க. கண்டிப்பா தானே அதற்கு உரியவன் தலைவன் தானே. தலைவன் தானே தலைவிய பார்த்து கவலைப்படணும். ஸோ, நம்மளோட அற்புதமான இந்த காதல் வரிகள்ல எழுதுனது நம்ம யாரா இருக்கும்? கண்ணதாசனா இருக்கும். இவங்களோட காதல் கீதமா இத பாட்டு பாடுனவங்கள பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். வாய்ஸு ஐயய்யோ! இது வந்து இந்த பாட்ட வந்து நிஜ காதலர்கள் போல ரொம்ப உருகி உருகி பாடியிருப்பாங்க நம்ம சுசீலா அம்மாவும், சௌந்தரராஜனும். இந்த பாட்டோட ஆரம்பத்தில ஒரு பட்டர்ஃப்ளை காட்டுவாங்க. அந்த பட்டர்ஃப்ளை எவ்வளோ சிறகடித்து பறக்கிறது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமான இருக்கும். இத ஒரு வருத்தமான விஷயமா ஒண்ணு சொல்லட்டுமா? நம்ம தலைவர் வந்து கன்னத்தில் என்னுடைய காயம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா, அவங்க கன்னத்துல ஒரு 3 குழி இருக்கும். ஏன் போட்டாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவர் கேட்டிருக்கலாம். பாருங்களேன், எங்க போய் எங்க ரிலேட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? அந்த காலத்துல தலைவர் வந்து இவங்கள பார்த்து பாடிய பாடல், அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த கன்னத்துல 3 தழும்புகள் இருக்கும். அது என்ன காயம்? எங்க வாழ்க்கை எப்படியெல்லாம் கொண்டு போகுதுன்னு பார்த்தீங்களா? நம்ம இவங்க நெனச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க, இந்த பாட்டு பிரபலமா ஆகும்னு. ஆனா, அவங்க இறுதி நேர அந்த கடைசி தருவாயில அவங்க கன்னத்துல 3 காயம் இருக்கும். இது எனக்கு அப்பவே சொல்லணும்னு ஒரு ஃபீல் ஆகுச்சு. சரி பரவால்ல. இவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். இந்த உலகத்த விட்டு போனாலும், அந்த கிளிகள் எங்க போனாலும் பறந்து சென்று நல்லா இருக்கட்டும். வைக்கிறேன்.